வணக்கம் மக்களே! இன்னைக்கு நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இது மாரி செஞ்சு பாருங்க. நெத்திலி ஒரு 1/2 மணி நேரம் பச்சை தண்ணியில ஊற போடுங்க. சுடு தண்ணியில ஊற போடாதீங்க. டேஸ்ட்டு மாறிடும். கடாயில எண்ணெய் ஊத்துங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சது பூண்டு போட்டுக்கோங்க. பொடிசா கட் பண்ணி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கணுங்க. நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. தக்காளி பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே வதங்கட்டும். நல்லா வதக்கின்னு உப்பு போடுங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு கொட்டை புளி போட்டுக்கோங்க. கரைச்சி ஊற்றிடுங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டு ஒரே மாதிரி வரும். இல்லைன்னா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மிளகுத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கம்மியாக போடுங்க. மிளகுத்தூள் போடுறோம். ஒரு தட்டு சாப்பிட்றவங்க கூட 2 தட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு தொக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. மாம்பழம் இன்றைக்கி நெத்திலி கருவாடு தொக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.